இந்து சமயத்தில் தேவர்களின் கட்டிடக் கலைஞராகவும் உலகின் முதன்மை படைப்பாளியாகவும் போற்றப்படுபவர் விஸ்வகர்மா. பிரம்மாவின் மனதில் தோன்றிய மானச புத்திரர் என்றும் சில புராணங்களில் 5வது அவதாரம் என்றும் அவரை மக்கள் நம்புகின்றனர். அனைத்து இயந்திரங்கள், கருவிகள் மற்றும் கைவினைப் பொருட்களின் அதிபதியாக அவர் விளங்குகிறார். தேவர்களின் ஆயுதங்கள் முதல் பிரமாண்டமான நகரங்கள் வரை உருவாக்கிய மாபெரும் கலைஞர் அவர். கிருஷ்ணருக்காக துவாரகையை வடிவமைத்ததும், பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்தை உருவாக்கியதும், சிவபார்வதி திருமணத்திற்காக கடலின் நடுவே இலங்கையை அமைத்ததும் விஸ்வகர்மாவின் சிறப்பான படைப்புகளாக புராணங்கள் கூறுகின்றன. கருமார், தச்சர், தட்டார், கன்னார், கர்தச்சர் போன்ற கைவினைத் தொழிலாளர்கள் அவரை தங்களின் முன்னோடியாக கருதி ஆண்டுதோறும் விஸ்வகர்மா பூஜை நாளில் இயந்திரங்களையும் கருவிகளையும் வழிபடுகின்றனர். தொழில்நுட்பம், கட்டிடக்கலை, சிற்பக்கலை மற்றும் வாஸ்து சாஸ்திரத்தின் தந்தையாக விளங்கும் விஸ்வகர்மா உழைப்புக்கும் படைப்புக்கும் ஒரு நித்திய சின்னமாக ஓம் உள்ளார். நமோ பகவதே இந்த மாதிரி விஸ்வகர்மாய. புராண தகவல்கள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஜெய் ஷேர் பண்ணுங்க, விஸ்வகர்மா follow பண்ண மறக்காதீங்க. பிரபு.